கடைங்கள்லையாவது கிடைக்குமா தெரியல மக்களே. ஆச்சி மிளகாத்தூள் ட்ரெயினுக்கும் எனக்கும் தான் போட்டி. பரிதாபம் அலாம் பார்த்தாச்சு சார். எங்க தர வரீங்க? அப்படியே இரும்பு தாது மண்ணு இருக்கும்ல அந்த கலர்ல இருக்கு. சொல்ல முடியாது இதுல இரும்பு தாது இருக்குதுன்னு சொன்னா இதை கூட நோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. டாடா மோட்டார்ஸ்ல விட்டு பார்த்துட்டு தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு அது எதனா ஒரு மிருகம் இல்ல வனவிலங்கு எதனா கிராஸ் பண்றதுக்காக அது போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா மக்களே, இதுதான் மக்களே பழைய ரோடு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரீம் நகர் தாண்டி அசியாபாத்துக்கும் நடுவில் நிற்கிறேன். சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூர் லோடு ஏற்றிட்டு வைசா கார்பரில் இறக்கிட்டு திரும்ப வந்து நாக்பூரே போயிட்டுருக்கேன் மக்களே. சென்னை போல் எம்டியாக போயிட்டுருக்கேன் ஸ்கில்டனா. என் கூட வந்த வண்டியெல்லாம் நைட்டு வந்து இங்கே நிப்பாட்டினேன். அதுக்கெல்லாம் வந்து அவங்களாம் அனுப்பிச்சி விட்டேன். சரி முன்னாடி போங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானும் வினோத்தும் அவரும் தான் இருக்கோம். சரி ரைட்டு, இங்கேருந்து கிளம்பலாம். போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். அங்கேருந்து இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் வண்டி தான் பேலன்ஸ் இருக்கோம் மக்களே. மீதி எல்லா வண்டி கிளம்பிடுச்சு. ஆப்போசிட்டில் டீ கடை இருக்குது. போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே பயணத்தை தொடர வேண்டியதுதான். இன்னும் கம்பெனிக்கு போக வேண்டிய தூரம் 500 கிலோமீட்டர் வரல. இன்னொரு 500 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்குது. இதில் ஒரு 100 கிலோமீட்டர் தான் வந்து பைபாஸு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பார்டர் டச் ஆகிடும். அதெல்லாம் வந்து சிங்கிள் ரோடு தான். அது கொஞ்சம் நைட் பாசிங்கு எப்படி அது கொஞ்சம் கடந்து அந்த பக்கம் போகணும். அப்புறம் டோல்கேட் தாண்டின உடனே இங்கே ரெஸ்ட் ஏரியா அது. அதில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். அந்த கடையில் ஒரு டீயை குடிச்சுப்போம். டீ சுட டீ வந்துடுச்சு. வண்டி ஆப்போசிட்ல இருக்கு. அதே டீயை குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான். டீ நல்லா தான் வேற சூடுது. உங்க டோல்கேட்டு வச்சு வசூல் பண்ற காசுக்கு ஏதோ உருப்படியா இதைத்தான் கட்டி வச்சுக்கிறாங்க. நல்லா பெரிய ஏரியா தான். ஆனால் சேஃப்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை நிப்பாட்டியிருக்கோம். இதுக்கு மேலே தான் போக போக பார்க்கணும். கண்டெய்னர் கூட இல்லாத ஓட்டுறதான் மக்களை கடுப்பாக இருக்குது. நம்ம நாக்பூர் மெட்ராஸ் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த சைடு அதுனாச்சும் ஓரளவுக்கு ஓட்டிடலாம். ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, ஹைவேஸ் அந்த மாதிரி சொல்லிடலாம். அந்த பூனகிரி ஸ்டேஜ் மட்டும்தான் சிங்கிள் ரோடு கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர் கவர் ஆகும். ஆனால் இது மொத்தமும் கொஞ்சம் நிறையா சிங்கிள் ரோட்லேயே வருதா, அதனால் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. ரோடு வேறு டேமேஜு, பொக்கையா அப்படியே ஓட்டிகிட்டு வரதான் முடியல. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்பர், அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே உள்ளே போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் கிளம்பலாம். காலையிலே வெயில் வந்து நல்லா சுண்டுன்னு அடிக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜில்லும் தான் இருக்குது. எல்லாம் பெரிய பாருங்க தான் மக்களே. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண் குவியல் தான். நோண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த ஹைவேஸ் தான் வரும். அசியாபாத்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனா தெலுங்கானா பார்டரு வரைக்கும் தான் இந்த ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மகாராஷ்டிராலாம் சிங்கிள் ரோடு தான். எங்கே போகிற வரைக்கும்னா சந்திராபூர் போகிற வரைக்கும் சிங்கிள் ரோடு தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹைவேஸ் ஜாயின் பண்ணணும். ஆனால் சந்திராபூர் ஓட்டுறதுக்குள்ளே போகும்போது ஏன்னா ஃபுல்லாக ரோடு நோண்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஃபுல்லாக கொஞ்சம் காட்டு பகுதி தான். அதில் வந்து பாஸ் பண்ணணும். ரோடு வண்டியே பயங்கரமாக வந்து தூக்கி தூக்கி போட்டுக்குது. நம்ம எம்டி வண்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் நிதானமாவது குச்சி குச்சி போக வேண்டியதா, வர வழி இல்லை. பார்க்கலாம். திருமணம் வரையும் விசாகப்பட்டினம் கொடுத்தாங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து நின்றுக்கலாம். நானும் அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு பாருங்க, வினோத். 2 பேரும் தான் வைசாக்லேருந்து ஒன்றாவே வந்துட்டு இருக்கோம். மீதி எல்லாம் நம்ம வடக்கு நண்பர்கள், அப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாம் போகும்போது வழி தெரியாதுனாங்க கூப்பிட்டு போனேன். திரும்ப போகும்போது அவர் விஸ்வநாதன், அப்புறம் இன்னொரு 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சரி நான் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் தூக்கம் வரல, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அதனால் அவங்களாம் சரி நீங்கள் எங்களை எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் மண்ணு போயிட்டுருங்க, ஏன்னா டவுட்டுனா ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி அனுப்பிச்சி விட்டோம். அதனால தான் இப்போ நம்மளுக்கு பின்னாடி அந்த வண்டியும் இல்லை அந்த அளவுக்கு. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களை கட்டின்னு மல்லு கட்டிட்டு கூப்பிட்டு போகிறதே பெரும்பாடாக இருந்தது மக்களே. எப்படியோ சமாளித்து கூட்டிக்கிட்டு போனேன், வந்தாச்சு. இப்போ திரும்ப வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன். சாரி, திரும்ப வந்து நாக்பூருக்கு போயிட்டுருக்கேன். சென்னை கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. சரி, ட்ரிப்பு நம்மளுக்கு அப்போ பொங்கல் முடிஞ்சு போச்சு. பொங்கல் நாக்பூரில் இல்லை திரும்ப விசாகப்பட்டினமா இல்லை வழியிலையான்னு தெரியல. இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருந்து டாப் வியூ பாருங்க மக்களே. சந்திராபூர் 123, அசியாபாத் 45. இந்த ரோட்ல 2 பக்கம் டயர் போன தடம் தெரியுதா? இந்த தடத்துல போனோம்னா வண்டி அப்படியே நெளியும். நம்ம ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சாலும் அதில் இருக்க 2 அச்சுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வண்டி எதனா ஒரு பக்கம் திருப்பி விடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகணும். 2 பக்கமும் அப்படி தான் இருக்குது. அந்த பக்கம் அப்படி இருக்குன்னு இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. அது வெயிட்டு லோடு வண்டிங்கெலாம் ஓடி அந்த மாதிரி ஆகிடுச்சா, நம்மளது எம்டி வண்டி இல்லையா, அவர் திருப்புது, அப்படியே திருப்பி விடும். பின்னாடி இருந்து வர வண்டியை பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும், என்னடா அந்த வண்டி நேராகவே போக மாட்டேது, ஒரு பக்கம் ரைட் சைடில் கிராஸாக போகுது, ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் கிராஸாக போகுது அப்படின்னு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிப்பாட்டிட்டு இந்த இருக்குல்ல இந்த மல்லிகை கடையில் வந்து பார்த்துட்டு போனோம். இங்கே ஆச்சி மிளகாத்தூள் வருதான்னு கேட்டு வாங்கிப்போம். ஏன்னா ஊரில் தான் கிடைக்கிது. இங்கே வந்து ஆச்சி மிளகாத்தூள் குழம்பு பொடியாக கிடைக்க மாட்டேங்குது. சரி, இது ஒரு பெரிய மளிகை கடை, மளிகை பொருள்லாம் அங்கே வாங்கினாங்க, அதனால் அங்கே கிடைக்குதான்னு கேட்டு பார்ப்போம். கடைங்கள்லையாவது கிடைக்குமா தெரியல மக்களே. ஆச்சி மிளகாத்தூள் கேட்டு பார்ப்போம். மீன் தொட்டி போட்டு மீன் வளர்க்குறாங்க, நினைச்ச மாதிரியே இல்லை மக்களே. ஆச்சி மிளகாய்த்தூள், நம்ம ஊர் ஆச்சி மிளகாத்தூள் கிடைக்கல மக்களே. வினோத் அண்ணா வந்து கொஞ்சம் தோரம் பருப்போம் இந்த கேஸுக்கு தட்டு மட்டும் மாற்றிருக்காரு. சரி, அது வரைக்கும் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இல்லை சென்னையிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி வாங்கிட்டு வந்த சொல்லலாம் தான் உண்டு. ரேட்டு கிளம்பலாமா? ஆந்திராவிலையும் கிடைக்கல, தெலுங்கானாலையும் கிடைக்கல மக்களே. அதாவது ஆட்சியில் நம்ம ஊர் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது தனி மிளகாத்தூள் இல்லை, அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பாருங்க, ஆஞ்சநேயர் சாமி பாருங்களா, சுற்றி நிறையா முகம் இருக்கு. ஐயோ, ரோட்டில் பயங்கரமாக நெளியுது மக்களே.
ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் இழுக்குது. ட்ரெயினுக்கும் எனக்கும் தான் போட்டி. பரிதாபம் அலாம் பார்த்தாச்சு சார். எங்க தர வரீங்க? நாங்க விசாகப்பட்டினத்துல வந்து வரோம். கொஞ்சம் பிரிட்ஜுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கமா தான் வந்து இந்த ட்ரெயின் இப்பதான் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. கூட்ஸ் வண்டி தானே, அதனால ஒரு 50லயே மெயின்டைன் பண்ணிட்டு வருது. டிஃபன் வண்டி கடை டிஃபன் இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டு சாப்பிடுவோம். அப்படியே கிளம்புற மக்களே, வேற எங்கன்னா போய் சாப்பிட்டுக்கலாம். அதை வெறும் பூரி தான் ஊட்டினுங்கிறாங்க போல, தோசைக்கல்ல கூட இல்லை. அதுவும் இல்லாமல் டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு என்ன பண்ண போகுது? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட முன்னாடி வேற எதனா கழிச்சுனா கூட போய் சாப்பிடலாம். ஆந்திரா இப்போ நம்ம தெலுங்கானாவில் இருக்கோம். இங்கே 2 இடத்துலையும் கொஞ்சம் டிஃபனுக்கு கொஞ்சம் கிடைக்கும் காலைல. மகாராஷ்டிரா உள்ளே போயிட்டா தான் டிஃபன் கிடைக்காது. அங்கே வந்து இந்த அவுல வந்து அப்படியே சாப்பாடு மாரி அப்படியே இந்த புளி சாதம் மாரி கிண்டி வச்சிருப்பாங்க, அவுல அதுதான் கிடைக்கும். சியாபாத் லெஃப்ட் ஊருக்குள்ள போகுது. நம்ம அவுட்ரு அப்படியே பைபாஸ்ல போக வேண்டியதுதான். என்ன ஓடையா ஆறா? ஆறு. இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு பருத்தி தான், இந்த இலவ மஞ்சுன்னு பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருக்காங்க ஃபுல்லா. அப்புறம் கீழே எல்லாம் இருக்கா, ஏரியா ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மில்லுங்களும் இங்கே நிறையா இருக்கும். அதை லோட் பண்ணுறது இல்லை வேற எதனா இது பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். மக்களே இதெல்லாம் சிங்கிள் ரோடு மக்களே. நான் வரும்போதெல்லாம் இப்போ தான் டபுள் ரோடு ஆக்கிட்டாங்க. ஆனால் இது சிங்கிள் ரோடு எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், பழைய ரோடு. நான் காட்டுறேன் பாருங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா 2 வண்டி ஆப்போசிட் வர வண்டி போவோம், நம்ம இப்படி போகிற வண்டி போகணும். பயங்கரமாக இருக்கும். இந்த பழைய அது நம்ம ஓட்டுநர்கள் வந்து பழைய இந்த ரோட்டில் பழைய ரோட்டில் யார் யார் ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நிறைய பேர் ஓட்டிருப்பீங்க. பாடி வண்டி நிறைய அதில் தான் போகும். அப்போலாம் பார்டருக்கு அந்த சைடு அடிலாபாத் பார்டருக்கு போகாத வழியில் அதுக்கு முன்னாடி. இப்போதான் சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி ஆகிட்டாங்கன்றதால ரூட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதிலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எதனா வர்றதுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் வழி இருந்ததுன்னா வருவாங்களே தவிர இல்லை அதிகமாக இப்போ பாஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் அந்த மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளேயும் கொஞ்சம் ரோடு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வண்டி ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பருத்தி தான் அதை போட்டிருக்காங்களா எல்லாமே. மலார்சா 64 கிலோமீட்ரு. இது வரைக்கும் தான் ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே பழைய ரோடும் பழைய பாலமும் அது இருக்கு பாரு. அந்த பாலத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படியே 2 வண்டி தான் போவோம், சூப்பரா போவோம். அது அப்படியே ரோடு வந்து இதுல வந்து ஜாயிண்ட் ஆகும். பாலம் வரைக்கும் 2 வண்டி சைடு மிரர் தட்டுற மாதிரி தான் மக்களே போவோம். ஒரு சில பாலம் வந்து பாத்தீங்கன்னா
ஆப்போசிட்ல வர வண்டிங்க நின்று இல்லை இந்த வண்டி போய் அப்படிதான் போகும். ரோடு மட்டும் 2 வண்டி சைடு வாங்கும், அவ்வளோதான். சார் 2 வண்டி ஆப்போசிட் வரும். அந்த அளவுக்கு ரோடு இருந்தது. நல்லா இருக்கும் ஆனால் ரோடு. ஆனால் மழை பெஞ்சுன்னா சுத்தமாக மோசமாயிடும். அப்போலாம் ஏகப்பட்ட டேமேஜி. ஃப்ரண்ட்டு வீலே பிடிக்கின்னு போகிற அளவுக்கு பள்ளமாக இருக்கும். பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி நேரத்துலலாம் அது மாதிரிலாம் பிரேக் டவுன் ஆகி இல்லை பிடிக்கின்னு போயெல்லாம் நிறைய வண்டி நின்று இருக்கு. மழை டைமில் ஓட்ட முடியாது அப்போது இந்த ரோட்டில். ஆனால் வண்டிங்க நிறைய பாஸ் ஆகும். ஓட்ட ரோடு தூரமாகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் இந்த ரோடு அப்போ ஓட்டும் போது. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன் மவுண்டன். அப்படியே இரும்பு தாது மண்ணு இருக்கும்ல அந்த கலர்ல இருக்கு. சொல்ல முடியாது இதுல இரும்பு தாது இருக்குதுன்னு சொன்னா இதை கூட நோண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அம்பூர் வண்டிங்களும் அடிக்கடி பாஸ் ஆகுது. ஒரு சில பாடி வண்டிங்க நிறையா தான் நம்ம ஓட்டிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் அதுக்கு முன்னாடி பார்த்தா பார்டர் அந்த அளவுக்கு கெடுபிடி இல்லை. ஓவர் கூட ஏற்றுற வண்டி கூட இதில் தான் பாஸ் ஆகும். இப்போ தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது. அதனால யாரும் ஓவரும் ஓட்டுறதில்ல. கரெக்டான லோடு இந்த வழியாக போகிற வேலை இருந்ததுன்னா மட்டும் இப்படி போகிறது, இல்லைன்னா அதில் வந்துச்சு பாருங்க. இந்த ரோடு பள்ளத்தில் வண்டியே நெளியும் அப்படியே டயர் வச்சு பள்ளத்தில். மக்களே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவும் போய் பாருங்க. இந்த லைட்டுங்க வேற எரியுது. கண்டிப்பா இப்போ நாக்பூர் கிட்ட போனோன்னா டாடா மோட்டார்ஸ்ல விட்டு பார்த்துட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் தான் சுத்தமா ஒண்ணுமே பிக்கப்பே இல்லை இது லைட் எரியறதுலேருந்து. அதே மாதிரி இங்க பாருங்க ஏர் ப்ளூ சைடு ஆயில், இது டஃப் ஆயில்னு சொல்லுவாங்க. அது சென்னையில் ஃபுல் பண்ணுது. இப்போ வரைக்கும் ஃபுல்லுலேயே தான் இருக்குது, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ரோடு நல்லா போடுறாங்களோ இல்லையோ டோல்கேட்டை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ வர டோல் பூத்துலாம் நடுவுலாம் ஆள் இருக்கிற மாதிரிலாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பூத்தில் தான் ஆள் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும். நீ அது ஓப்பன் ஆகிடுவே இப்போ வந்த உடனே? இல்லை ஆக மாட்டியா? ஆள் வரணுமா? எதனா ஒரு வித்தை காட்டினாதான் ஓப்பன் ஆவான்னுது. ஃபாஸ்டாக ஸ்டிக்கரை கை வச்சு மறைக்கணும், அப்புறம் துடைக்கணும். அப்புறம் என்னதான் ஃபாஸ்டாகுன்னு புரிய மாட்டேங்குது. வண்டி வரட்டும். ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா தூக்கி கடாசுது. இது பாருங்க பஞ்சியோட மில்லு. இலவம் பஞ்சு தான் பருத்தி, அதான் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லா. இந்த லைன்ல நிறையா ஃபேக்ட்ரி இருக்கும், அதாவது கம்பெனி. இந்த மாதிரி தெலுங்கானா பார்டர் வந்தாச்சு மக்களே. ஆர்டிஓ செக் போஸ்ட். நம்ம எம்டி தானே, போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெலுங்கானா முடிஞ்சிடும். அடுத்து மகாராஷ்டிரா. எப்பயுமே நம்ம அந்த ரோடு அந்த பார்டரில் தான் அதிகமாக போயிருப்போம். இந்த ரோடு இந்த பார்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.
இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் காட்டுலயே போற மாதிரி போவோம். காடு ஏறி இறங்கிட்டோன்னா அந்தாண்ட போனா மகாராஷ்டிரா வந்துடும். வந்துட்டோம் மக்களே, தெலுங்கானா முடிய போகுது. இந்த மலைங்க அப்படியே 2 பக்கம் காடா இருக்கா, மேல ஒரு பிரிட்ஜ் மாரி போட்டிருக்காங்க பாரு. அது ஆக்சுவலா அது எதுக்குமே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு அது எதனா ஒரு மிருகம் இல்ல வனவிலங்கு எதனா கிராஸ் பண்றதுக்காக அது போட்டிருக்காங்க. வேற எந்த பர்பஸும் இல்லை அதுல. ஏன்னா 2 பக்கமும் மலைக்கு பக்கத்துல தான் இருக்கும். மேல ஒரு ரயில்வே ட்ராக்கும் இருக்காது, ஒரு இது ரோடு கூட கிடையாது. அது சும்மா அதுக்காக தான் கட்டியிருக்காங்க. எல்லாம் சுரங்க பாதை மாதிரி இருக்குது பாரு. அவ்வளோதான், தெலுங்கானா முடிந்தது. இதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. மக்களே இதுதான் மக்களே பழைய ரோடு. ஆஹா, கவனிக்கவே இல்லையப்பா. சரி, ஒன்றும் இல்லை. வருங்க, கீழே பள்ளம். இந்த இடத்துல இவங்க டபுள் ரோடா எப்படி ஆக்குவாங்கன்னு தெரியல. அப்படியே பாருங்க, இதுதான் வந்து பழைய ரோடு. இந்த மேட்டு மலை ஏறுறதுக்கு தான் எல்லா வண்டியும் திணறும். நார்மல் ரோடா இருந்ததுன்னா ஏறி வரும். இந்த வருது பாருங்க, மெதுவா வருதா வண்டி. இப்பதான் இந்த பக்கத்தை சுரண்டிட்டு இருக்காங்க பாருங்க மலைய, ரோடு அகலப்படுத்துவதற்காக. இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த வேலைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளமேடு இருக்கிற இடத்துலலாம் வந்து பிரிட்ஜு கட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலைக்கெல்லாம் அப்புறம் தான் வருவாங்க. இதே ரோடு தான் மக்களே கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம மன்சூர்லாவில் போய் சேர்ற வரைக்கும், தெலுங்கானா வரைக்குமே ஹைவே பண்ணிட்டாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் இப்போ தான் அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. இதுதான் பழைய ரோடு. பள்ளமா இருக்கும் பழைய ரோடு. இது கொஞ்சம் மலையில மட்டும் அப்பப்போ கொஞ்சம் ரோடு போட்டுருவாங்க. ஏன்னா வண்டி ஏறணும் இறங்கணுன்றதுக்காக இது மட்டும் கொஞ்சம் ரோடு ஒர்க்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அவங்க ஆர்டிஓ பார்டர் வரும். அந்த சைடு எப்படி இருக்குமோ அதே சைடு இதுலேயும் வேமெண்ட்டெல்லாம் வச்சு ஏற்றி தான் போகணும். மலையிலேருந்து கீழே இறங்கணுன்னா வண்டி என்ன வேகமாட்ட போகுது பாருங்க கியர்லேயே. அவ்வளோதான், இந்த வண்டி கடைசி வரைக்கும் அப்படியே தான் ஏறும் மெதுவா. இதில் 2 வீலர் வண்டியா இது? டவுட்டு தான் கொஞ்சம் ஏறுறது. இது வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லை. டப்புன்னு தூக்கி போட்டுருச்சு மக்களே. அது ஸ்பீடு பிரேக்கில் விட்டதில்ல. லோடு வண்டியா இருந்தால் ஒன்றும் தெரியாது. எம்டி வண்டியா தூக்கி போட்டு சிலிண்டர் ஒரு பக்கம் ஓடி போச்சு. அதெல்லாம் எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். இந்த ரோட்ல யார் ஓட்டிருப்பீங்க மக்களே? இதை பார்த்துட்டு சொல்லுங்க. இதான் பழைய ரோடு. இந்த ஊருக்குள்ள டீ கடைங்க இருக்கும். டீ நான் சாப்பிட்டு போலாமா? டீ கடைங்களே இருக்கான்னு தெரியல. அதாவது எல்லாம் ரோடு அகலப்படுத்த போறேன், அது பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டி பார்த்தாங்க. குதிக்குது பயங்கரமா.
வண்டி நிப்பாட்ட கூட இடம் இல்லையா? இந்த பக்கமா நிப்பாட்டலான்னு பார்த்தா பஸ் இது ஸ்பீடு பிரேக். மண்ணு கட்டி வச்சுதான் சுத்தமா தெரியவே இல்லை. ஐயோ ஐயோ.